நீ என் லிஸ்ட்லயே கிடையாது, நீயா ஏன் வந்து மாற்ற அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் உக்ரைனிய வீரர்கள் இப்போ துபாயில் வந்து ஈரான் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. சும்மாவே இருக்க முடியாதடா அவங்களால அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு. அதை நம்ம பேசுவோம். F-15 இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கான விமானி ஈரானில் எந்த இடத்துல இறங்கினார்? அவருடைய பேராஷூட்டும் சரி அவரும் சரி பாதுகாப்பாக இருக்கா? காணாமல் போன அறிவிப்பு அப்படின்னு அமெரிக்கா கொடுத்தாங்க. ஈரான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதைத்தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. வடக்கு இஸ்ரேலுடைய கிரியாத் ஷ்மோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துல ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டு தீப்பிழம்புகளை ஏற்படுத்துது. யார் மேலே? இஸ்ரேல் மேலே. அது தொடர்பான காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அதிபயங்கரமான காட்சி. சும்மா இருக்கிற ரோட்டை போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற கதையாக தான் ஹிஸ்புல்லா இப்போ இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்தி இப்போ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா. ஒரு ஈரானுடைய ஆளில்லாத விமானம் அன்மேன் ட்ரோனு இந்த F-15 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்துச்சு. அதில் ஒரு பைலட்டு வந்து அமெரிக்கா கிட்டே போயிட்டாருங்கிறாங்க. ஒரு அன்மேன்டு ட்ரோன் சூப்பர்வா F-15 ரக விமானத்தை அடித்து உடச்சி தும்சம் பண்ணிருச்சு. மொத்தம் 2 விமானம், அதில் 4 பேர் ட்ராவல். அதில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப்பு. இன்னும் ஒரு ஆள் மட்டும் யார்கிட்ட மாட்டினாங்க? ஈரான்கிட்ட மாட்டினாங்க. இதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதிக்குள்ளே இறங்கிட்டதாக தகவல் பேராசூட்டோட. அப்போ அவரை தேடக்கூடிய வேலையில் ஈரானிய அரசு ஈடுபடுது. அவங்கள கண்டுபிடிச்சி தரக்கூடிய ஈரானியர்களுக்கு ஈரானிய நீதித்துறை பரிசுகளையும் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு விமானியனுடைய உயிர் அப்படிங்கிறது அந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் அமெரிக்காவில் அதை வச்சு ஏகப்பட்ட டீல் பேசலாம், பிணைய கைதிகளாக வச்சு. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களுக்காக அந்த நபரை தேடக்கூடிய வேலை நடக்குது. தெற்கு ஈரான் பக்கம்தான் அவர் இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அவர் ஏற்கனவே பயிற்சி பெற்ற நபராக இருக்கிறதுனால சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்திங்கிறாங்க. பார்ப்போம் சர்வைவ் ஆகி அவர் அந்த நதிநீர் பக்கம் போய் விழுந்திருந்தார் அப்படின்னா எப்படியாவது தண்ணீர் குடித்தாவது உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. காட்டு பக்கம் இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஈரான் அடிச்சாங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி அடித்தாங்க? இப்படி தான் அடித்தாங்க. போதா பாருங்கள், ஃபைட்டர் ஜெட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆனாலும் இது அட்டாக் பண்ணல, இங்கேருந்து வரக்கூடிய ஏதோ ஒன்று தான் அட்டாக் பண்ணியிருக்கு அகச்சிவப்பு கதிர்கள் மூலியமாக, தெரியுதா? அதுக்கப்புறம் அந்த பைலட்டு இப்படி பறந்தவர் தான் ஆளையே காணோம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக உக்ரைனிய படைகள் களமிறங்கியிருக்காங்க. துபாய் பக்கம் போயிட்டு போகலாமா அப்படிங்கிற அளவிற்கு தான் அந்த பக்கம் போயிருக்காங்க. ஆனால் அவங்கள மோப்பம் முடிச்சு ஈரானிய அரசு வேட்டையாடி இருக்கு. மொத்தமாக 21 உக்ரைனிய சிறப்பு படை வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை இப்போ ஈரான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பெரிய வார் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. தார்மீக உரிமை இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறதையும் ஈரான் சொல்லியிருக்காங்க உக்ரைனை அட்டாக் பண்ணுறதுக்கு. எரிபொருள் இல்லாமல் எந்த வாகனமும் ஓடாது. இப்போது ஏவுகணை எரிபொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ரசாயன பொருட்கள் இருக்குல்ல, அதை ஒரு 4 கப்பலில் சீனாவில் இருந்து ஈரானுக்கு கொண்டு போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஈரானில் இல்லாத எரிபொருளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ரசாயன பொருட்களோடு சேர்ந்து தான் அது மிக்ஸ் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட வேதிவினைக்கு அப்பாற்பட்டு அது எரிபொருளாக மாறுது. அந்த எரிபொருளை தான் இந்த மிசைல் வார்ஹெட்டு உள்ளிட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த 4 கப்பல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் ஈரானுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும். கண்டிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாத்தையுமே தயாரிக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்குங்கிறாங்க. சீனா செய்யக்கூடிய உதவி ஈரானுக்கு பெரிய அளவில் இருக்குங்கிறத இதன் மூலியமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என் தூதரகத்து மேலே கை வச்ச பின்னி அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க ஈரான். வேற ஒன்றுமே கிடையாது. இந்த செய்தியில் சியோனிஸ்டுகள் நடத்தக்கூடிய எந்த ஒரு தாக்குதலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் மீது அட்டாக் நடத்துனீங்க அப்படின்னா
விட மாட்டேன்டா அப்படிங்கிற அளவிற்கு ஈரானுடைய சவுண்டு இப்போது ரொம்ப பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டதை ஈரான் மறுக்கிறாங்க. நாங்கள் அதை செய்யலை, இது ஜியோனிஸ்டுகளுடைய வேலை அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேலுடைய போலி தாக்குதலில் எங்களை இழுக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ அல் ஜசீரா மூலியமாக ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கத்தார் இதில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு இந்த சீஸ் ஃபயர் டீலெல்லாம் தூக்கி போட்டாங்க ஈரான். ரியாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீதான தாக்குதலுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறதையும், அது இஸ்ரேலால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் ஈரான் இப்போ தெளிவுபட ஐக்கிய நாடுகள் சபைக்கு லெட்டராகவும் எழுதி போட்டிருக்காங்க. கல்வி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது யார் செய்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக இன்னொருத்தன் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வரலாறுகளை சிதைக்கிறாங்க. ஈரானுடைய அறிவியல் துறை அமைச்சர் இந்த உசைன் சிமாயி மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிதிலமடைந்த பகுதிகளை பார்வையிட போகிறார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் தான் ஷாகித் பெகஸ்டி அப்படிங்கிறது. இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக போய் அவர் பார்வையிட்டதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது மட்டும் கிடையாது. இது மாதிரி 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. சர்வதேச ஆவணங்களின்படி ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை தாக்குறது, அதுவும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பேனாவையும் நோட்டையும் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள்லாம் மனுஷங்களாடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஃப்ரீ ஆகிட்டேன், ரவுண்டு போகலான்னு பார்க்குறேன், எந்த ஊருக்கு போகலாம், சரி அப்படியே மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா, கத்தார் இந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் போகலாம் அப்படின்னு இப்போ இட்டாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் ட்ராவலை தொடங்கியிருக்காங்க. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவக்கூடிய பதற்றத்துக்கு மத்தியில், நேட்டோவை கொஞ்சம் கூட அமெரிக்கா கண்டுக்காத மத்தியில், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் இத்தாலி பங்கேற்காதுன்னு சொன்ன அதே வேளையில் இப்போது சவுதி அரேபியா பக்கம் போயிருக்காங்க இட்டாலியனுடைய பிரைம் மினிஸ்டர். ஒருபுறம் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் 40க்கும் மேற்பட்ட நாடுகளை ஒன்றிணைச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கார். அதில் ஒரு பகுதியாக மெலோனி அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ரெண்டாவது, இன்றைக்கி அவங்க திடீர் பயணம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி அவங்க பண்ணல அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் அவங்க பயணம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலும் கிடச்சிருக்கு. சேகுவேரா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வாயில் ஒரு சுருட்டு வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிக்கக்கூடிய ஸ்டைல் நம்முடைய ரஜினிகாந்தை விட சூப்பராக இருக்கும். அது மாதிரி குரோக்கேயை வடிவமைச்சிருக்கக்கூடிய சில வீடியோக்களை பார்த்தேன். அதில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அது சுலைமானி அவர்களுடைய ஃபேஸ் கட்டு அப்படியே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கெட்ட தோரணம்பாங்கல்ல, அந்த தோரணையை கூட்டியிருக்கு. இவர் வேறு மாதிரியான ஒரு நபர் மாதிரி தெரியுது. இவரை பார்க்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண நபராக எடை போட முடியாது. ஏன்னா சர்வதேச நாடுகளில் போய் அவங்க கூட உட்காந்து பேசி ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி, அதற்கு பிறகு அந்த நாட்டை தூண்டி விட்டு ஈரானை அடிக்க விட்டு, அதற்கு பிறகு அதே ஈரான் இப்போ அமெரிக்காவை பந்தாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தையில் இவருடைய நக்கலும் நையாண்டியும் வேறு லெவலில் இருந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கடந்த 30 நாட்களுக்கு மேலே இவருடைய செய்திகளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அவர் சொல்கிறார், பாலங்களை மறுபடியும் கட்டி எழுப்பலாம். ஈரானில் B1 பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை அட்டாக் பண்ணாங்க, அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதை பற்றிலாம் அவர் பேசல. அவர் சொல்லக்கூடிய விஷயம், உடஞ்சி போச்சுல பாலம், அதை மறுபடியும் கட்டி எழுப்பலாம். ஆனால் அமெரிக்காவை தண்டிப்பதற்கான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிறாரு. எப்பா, இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னுடைய பாலத்தை அடிக்கிற, என் மக்களை கொள்கிற, என்னுடைய தலைவனை கொண்ட, இதெல்லாம் சரி. ஆனால் உன்னைய அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது இப்போ மாதிரி வேறு எப்பயுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. இப்போ புரியுதா அவங்க ஏன் சீஸ் ஃபயர் டீலுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு? ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டினுடைய மிக துணிச்சலான ஆழமான கருத்துக்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க சொல்லாட்டியும் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது உண்மையிலேயே அப்படிப்பட்ட சம்பவம் தான் தெரியும். வெள்ளை மாளிகை இப்போது அதிமுக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஈரான் போரில் சீனா எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பெய்ஜிங்கில் இருந்து டெஹ்ரானுக்கு எந்த அளவுக்கு இராணுவ உதவி அனுப்பப்படுது அப்படிங்கிறதையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பதிலடியாக கடுமையான நடவடிக்கை சீனா மீது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஐயா முதல்ல நீ உன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த பாரியா, அப்புறமாட்டி நீ அடுத்த நாட்டை பற்றி பார்க்கலாம். பொழுதோட அடுத்த வேணுன்றேன் அவனை போட்டு அட்டாக் பண்ணணும், அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும், இதான் பொழப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர்களை பார்த்து கேட்கணும். அதுக்கான வாய்ப்பு நமக்குலாம் கிடச்சி அப்படின்னா சிறப்பான தரமான சம்பவங்களை செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அது ஒருத்தருக்கான முடிவாக இருக்கலாம், இல்லாட்டி தொடக்கமாக இருக்கலாம். இந்த F-15 விமானத்தில் பேராஷூட் மூலியமாக தப்பிச்சார்ல, அவரை காப்பாற்றுறதுக்குன்னு அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் முயற்சியும் எடுக்கிறாங்க. HH-60 பேவ்ஹாக் அப்படிங்கிற ஹெலிகாப்டரோடு சேர்த்து HC-130 விமானங்களும் தேடுதல் வேட்கையோடு ஈடுபட்டிருக்கு. பட் போயிருக்கக்கூடிய விமானங்களும் அடிபற்றாமல் வந்துடணும் அப்படிங்கிறத அமெரிக்கா ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, ஈஸ்டருக்கான மெசேஜ்லாம் ட்ரம்ப் அவர்கள் உலக மக்களுக்கு சொல்கிறாரு. எல்லாருமே கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அப்படின்னு, எனக்காகவும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் ட்ரம்ப்பினுடைய அந்த வாசகங்கள் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தெற்கு ஈரானில் காணாமல் போன அந்த அமெரிக்க விமானியை ஈஸ்டருக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பு இந்த ஹெக்தேத் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு. அதை அவர் செயல்படுத்துவாரா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்த F-15 விமானி இருக்கார்ல, அவருக்கு குறைஞ்ச நேரம் தான் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேராஷூட்டில் எந்த அளவுக்கு தப்பிச்சு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம், ஆனால் சர்வைவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் அவர் உயிர் படைப்பாரா இல்லையா அப்படிங்கிறத. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.